அதாவது வந்து சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இது எவ்வளவு காலம் உண்மைன்னு தெரியல. பிகாஸ் வந்து நிறைய வந்து ரூமர்ஸ் போகும். இதே மாதிரி தான் வந்து ஹார்திக் பாண்டியாக்கு போச்சு. பட் அது வந்து ஒரு உண்மையான விஷயமா மாறிச்சு. அதே மாதிரி மாறலாமா? ஆனா அது மாறிச்சுன்னா ருத்ராஜ் வந்து கேப்டன்சில வந்து மூவ் அவுட் பண்ணுவாங்களா, சஞ்சு சாம்சன் தருவாங்களா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் தான் போவாங்க கேப்டனுக்கு. சஞ்சு சாம்சன் போக சான்சஸ் இல்லை. பிகாஸ் டோனி எடுத்த டிசிஷன் அது. டோனி வந்து ஒரு டைம் வந்து டிசிஷன் எடுத்தாருன்னா அது மூவ் ஆன் பண்ண மாட்டாரு. அது ரவீந்திர ஜடேஜா விஷயத்துல அந்த மாதிரி பண்ணாங்க. பட் அதே தப்பு பண்ண மாட்டாங்கன்னு வந்து ஹோப்ஃபுல்லி நம்பலாம். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டீம்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து டோனி ப்ளே பண்ணுவாரா அப்படின்ற நிறைய டீம்ஸ் இல்லை, நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து அந்த டவுட் இருக்கு. ஒரு சில இன்சைட் நியூஸ் லைக் சிக்கி சீக்கா அவங்களோட சேனல்லேருந்துலாம் இன்சைட் நியூஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு நீல ப்ராப்ளம், ஒரு காலி நீ காலி, இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண